Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி இது. நம்ம டின்னருக்கு பண்ணலாம், ஸ்நாக்ஸ் டைம் பண்ணலாம். எப்ப வேணாலும் இது ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இப்போ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தாளிச்சுக்கலாம். சோம்பு தாளிங்க அப்பதான் வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இது நல்லா செவந்ததுக்கு அப்புறம் நான் பொடியா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ்ல. அத நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டா வதக்கிக்கலாம். ரொம்ப பொன்னிறமா வதங்கணும்னு அவசியம் இல்ல. லைட்டா வதங்கினா போதும். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். நீங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்காமலும் கொடுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். நிறைய சேர்க்க கூடாது, கொஞ்சமா சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கேரட் வந்து நல்லா திருவி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், கேப்சிகம், கேரட் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சப்பாத்தி செய்ய போறோம், தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் காரத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியா பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். நீங்கள் காய்க்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க, ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா ட்ரை ஆகி நம்மளோட காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோட. நான் வந்து முட்டையை ஃபஸ்ட்டே உப்பும் மிளகுத்தூளும் போட்டு எக் ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இப்போ இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து சிக்கன், மஷ்ரூம், ப்ரான் எது வேணால் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தனியாக வதக்கிட்டு அதில் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுது. சப்பாத்தி வந்து நான் உருட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டே மாவு பிசைஞ்சு வச்சுருங்க, அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நான் உருட்டிட்டு ரவுண்டாக கட் பண்ணி இதில் வந்து நான் க்ரீம் சீஸ் தடவிக்கிறேன். நல்ல டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதிலவே இப்போ நம்ம செஞ்சு வச்ச நம்ம காய்கறி மசாலாவை எடுத்து அதில் வச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ பெருசு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சைடில் லைட்டாக தண்ணி தொட்டு ஈரம் பண்ணிக்கோங்க, ஏன்னா இன்னொரு சப்பாத்தி நம்ம மேலே போட்டு கவர் பண்ண போகிறோம். இப்போ இதை மடித்து உருட்டினா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் வெளியிலலாம் வரும். அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து அந்த நம்ம ஆலு பராட்டாலாம் செய்கிற மாதிரி செய்யலான்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா ஒட்டிட்டு தவாவில் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இதை நம்ம 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு சைடிஷே தேவையில்லை, இப்படியே சாப்பிட்டுடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் இதை கொடுத்து அனுப்பலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். ரொம்பவே ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்டி. இந்த ஃபில்லிங் வந்து இன்றைக்கி நான் கேரட், கேப்சிகம் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் வச்சு செய்யலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பராக ஸ்டஃப் பண்ணி நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுது. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சாப்பிட்டாலே நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.